பணம் நம்மகிட்ட பேசுமா? பணம் சொல்லுமா, நான் உன்னுடன் இருந்தால் நீ செல்வந்தர், நான் இல்லாட்ட உன்னை நான் விட்டு சென்றுட்டா நீ ஏழை, என்னை நீ மற்றவர்களுக்கு கொடுத்தா நீ கொடையாளி, என்னை மற்றவர்களிடம் நீ வாங்கினால் கடனாளி, என்னை நீ செலவு செய்தால் நீ ஊதாரி, என்னை நீ சேமித்து வைத்தால் நீ கஞ்சன். பணம் நம்மகிட்ட பேசுதான். யார் சொல்றா இதை? நம்மளுக்கு யார் சொல்லி கொடுக்குறா? சுபஹானல்லாஹ். என்னை நீ அதிகமாக நேசித்தால் நீ பேராசைக்காரன், என்னை நீ நேசிக்காவிட்டால் நீ சன்னியாசி. சன்னியாசம்ங்கிறது நம்மளுடைய மார்க்கத்தில் கிடையாது. ஆனால் விட்டுரும் துருங்க எல்லாம் அவங்களுக்காக ஒன்றுமே தேவையில்லையா அவன் சொல்கிறாங்க. அவங்க முன்னால் இப்போ ஒன்றும் ஆனால் கண்ணு தெரியாதவர்கள்ட்ட கொண்டு காசை கொடுங்களேன், அந்த காசை என்ன செய்கிறாங்க? தடவி பார்த்து அந்த ரூபா எதுன்னு கண்டுக்கிறாங்க. மனநிலை பாதிக்கப்பட்டவங்ககிட்ட கொடுங்களேன், கையில் இருக்கிற பொருளை எதை வேணாலும் தூக்கி வீசுவாங்க, இந்த பைசாவை தூக்கி வீச மாட்டாங்க. நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா என்னன்னு தெரியாது. அதே நேரத்தில் ஒரு காவாயில் ஒரு 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 குரான் பேப்பர் கிடக்குன்னு வைங்க, அதே இடத்துல ஒரு 500 ரூபா கிடக்கு. குரான் பேப்பர் அந்த காவாயிலேருந்து எடுத்து அதை கழுவி சுத்தப்படுத்தி வைக்கிறதுக்குள்ளே தரம் அதில் கரைச்சி போயிடும். ஆனால் இந்த காசை எடுத்தால் கழுவி வச்சு பயன்படுத்தலாம். அதை நினச்சி மக்களுக்கு என்ன செய்ய, அந்த காசுக்கு கொடுக்குற மரியாதை இந்த குரான் பேப்பருக்கு கிடைக்குமா? அதனால தான் சன்னியாசின்னு அந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க.